ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல், அதாவது ரைட்டிங் ஃபார் மீடியாவில் வந்து லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைட்டிங் மீடியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல் இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு, ஆடியன்ஸை வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்லேயே வச்சுருக்கிறதுக்கு அண்ட் அக்யூரஸிக்காக வந்து சில ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை வந்து ரைட்டிங் ஃபார் மீடியா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா ஃபீல்டில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷனுக்காக, என்கேஜ்மெண்ட்காக அண்ட் ஒரு அக்யூரஸிக்காக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல். ஒரு மீடியா ஃபீல்டில் வந்து லாங்குவேஜையும் ஸ்டைலையும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு லாங்குவேஜை வந்து மீடியா ஃபீல்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கொடுக்குற லாங்குவேஜ் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி. த லாங்குவேஜ் ஷுட் பி சிம்பிள், டைரக்ட், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பை த டார்கெட் ஆடியன்ஸ். Avoid jargons and overly complex words unless necessary for context. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இருக்கணும், அதே சமயமாக வந்து டைரெக்டாக இருக்கணும். சும்மா இன்டைரக்டாக நம்ம வந்து நாக்க வச்சு மூக்கு தொடுற வேலைலாம் இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டியதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த கேட்டகரி வந்து இதை தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் வந்து நம்மளோட லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளான லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு தெரியும், அதை தான் வந்து அவங்க விரும்பி வாசிப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹைஃபையான லாங்குவேஜை வந்து அவங்கள்ட்ட யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆடியன்ஸ் வந்து அதோட அந்த லாங்குவேஜோட கனெக்ட் ஆக முடியாது, அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து நம்ம ஜர்கான்ஸ் அதே மாதிரி அன்னெசரியான ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மலான இப்போ இங்கிலீஷ் பேப்பர்னால் ஒரு நார்மலான இங்கிலீஷ் போதும். ஓவர் ஹைஃபையான இங்கிலீஷ் வந்து அங்கே தேவையில்லை. இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா இலக்கணம், இலக்கிய தமிழ் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த பழங்கால தமிழ் வந்து இப்போ உள்ள நிறைய பேருக்கு வந்து புரிகிறதில்ல. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து படித்து எழுதுகிறோன்னா வந்தார்கள் போனார்கள் அதெல்லாமே வந்து அதோடய முடிஞ்சு போயிடுது. பேச்சு வழக்கில் தான் வந்து இப்போல்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ யார் யார் எப்படி எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏத்தாப்பில் வந்து அவங்க லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கான்சென்சன்ஸ் அப்படின்னா ரைட் அஸ் சஸ்டெனிட்டி அஸ் பாசிபிள். மீடியா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் இன்ஃபர்மேஷன் டு பி டெலிவர்டு குயிக்லி. மீடியா ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குயிக்காக டெலிவரி ஆகணும், அவ்வளோதான். சும்மா நம்ம வந்து தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் பேசிட்டு கொஞ்சோண்டு தேவையில்லாத கண்டென்ட் நிறையாவும் நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் வந்து கொஞ்சோண்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் ஆகாது, மீடியா ஆடியன்ஸ்க்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டை வந்து ஷார்ட்டாக சீக்கிரமாக குயிக்காக வந்து கொடுத்து முடிக்கணுமா மீடியா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி. நம்மளோட லாங்குவேஜில் வந்து ஃபேக்ட் இருக்கணும் அண்ட் ஏதாவது கோட்ஸ் ஏதாவது நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிரெடிட்டபிலிட்டி இருக்கணும். இதெல்லாமே வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். சொல்ல ஒரு குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக எடுக்கலனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலிட்டி. நம்ம ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும், மீடியாவை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது, நியூட்ரலிட்டியாக இருக்கணும். இவங்க பக்கமும் பேசக்கூடாது, அவங்க பக்கமும் பேசக்கூடாது. நியாயம் எதுவோ அதை மட்டும்தான் அவங்க பேசணுமே தவிர நம்ம வந்து இவங்களோட ஃபேவரிசமோ இல்லை அவங்களுக்கு வந்து ஃபேவரிசமோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது 2 பார்ட்டி இருக்காங்க, ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னா நம்ம வந்து உண்மையே பேசணும் அண்ட் யாருக்குமே வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேரக்டர் என்னென்னா அதே சேம் தான். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கணும், நம்ம வந்து டேரெக்டாக வந்து சொல்லி முடிச்சிடணும் அண்ட் பேசிவில் வந்து இருக்கக்கூடாது. என்கேஜிங் லீடிங். நம்மளோட ஆடியன்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹூக் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களோட அட்டென்ஷனை வந்து நம்ம கிராப் பண்ணணும்.
ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம மேலே. இப்போது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் இருக்காங்கன்னா அந்த ஹோஸ்ட்டோட பேச்சு எப்படி இருக்கும், அவங்களோட வே ஆஃப் டெலிவரியிலேருந்து அவங்களோட மாடுலேஷன் முதற்கொண்டு எல்லாமே நம்மளை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீக்லி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருந்தாலும் அந்த விஜய் சேதுபதி எபிசோட் 2 மட்டும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்டைல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் லீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இதுனா கொஸ்டின், ஆனக்டோட், ஸ்டார்ட்லிங் ஸ்ட்ராக்டிக் ஆர் சம்மரி லீடு. இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் லீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வந்து பிரமிட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அகெயின் பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து அந்த கண்டென்ட் எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட், வேர், வென், ஒய் இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டைலில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோன் அண்ட் வாய்ஸ் வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீடியமை பொறுத்து மாறும் அண்ட் ஆடியன்ஸை பொறுத்தும் மாறும். என்ன மீடியம் அண்ட் ஆடியன்ஸை பொறுத்து நம்ம வந்து டோனை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார்மல் வாய்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வாசிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஃபார்மலான டோனில் இருக்கணும். அண்ட் ப்ரெஸ் ரிலீஸஸில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டிங்க்கெலாம் போகிறாங்கன்னா கொஸ்டின் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஃபார்மலான டோனில் இருக்கும். ப்ரெஸ் ரிலீஸஸ், நியூஸ் ரிப்போர்ட்லலாம் ஒரு ஃபார்மல் டோன். கேஷுவல் ஆர் கான்வர்சேஷனல் டோன் அப்படிங்கிறப்போ சோஷியல் மீடியா போஸ்ட்டில் இருக்கலாம், வ்ளாக் அண்ட் இதில் எல்லாமே. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு கேஷுவலாக இல்லைன்னா ஒரு கான்வர்சேஷனலான வாய்ஸும் டோனும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சிவ்சிவ் அப்படின்னா ஒப்பீனியன்ஸ் காலம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி டோன், எந்த மாதிரி வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு பர்டிகுலராக எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்தந்த மாதிரி வாய்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ். எப்படி வந்து ஒரு ரைட்டிங் ஃபார் மீடியாவில் வந்து ஸ்டைலுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் முக்கியமோ அதே மாதிரி லாங்குவேஜுக்கும் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாங்குவேஜுக்கு வந்து என்னென்னா மேக் சென்டென்ஸ் டைனமிக் அண்ட் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு டைனாமிக்காகவும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருந்தாலும் தான் நம்ம வந்து இது விரும்பி அதை வாசிப்போம். ரொம்ப வாசிக்கிறதுக்குலாம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா பெரும்பாலானவர் வந்து வாசிக்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ ஒரு ஆக்டிவான வாய்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அசசபிள் வெக்காபுலரினா அதுதான் ஒரு டார்கெட்டான ஆடியன்ஸ். நமக்கு எந்த லாங்குவேஜ் புரியும். இப்போது வந்து நமக்கு ஒரு ஹைஃபையான ஃபாரினர் வந்து இங்கிலீஷ் பேசினாங்க அப்படின்னா அதில் உள்ள ஒரு 100 வார்த்தை பேசினாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 80 to 85% புரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கிளியராக நமக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வேறு அண்ட் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் வேறு. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வொக்காபுலரி யூஸ் பண்ணணும். நம்ம ஆடியன்ஸோட லெவல் என்னன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஸ்டைல் அண்ட் லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே டிஸ்கிரிப்டிவ் பெர்செப்ஷன் இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் வித் லாங்குவேஜ் ஸ்பைரலி அண்ட் ஒன்லி வென் இட்ஸ் என்ஹான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நார்மலான ரொம்ப ஹைஃபையான இதெல்லாம் இங்கேயும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு நார்மலான லாங்குவேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டபிலிட்டியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த மீடியம் மூலியமாக நம்ம போகிறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம எழுதுகிறோம், நியூஸ் பேப்பரை வாசிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃபன் யூஸ் டு கிரியேட் இமிடியன்சி. ஒரு இமிடியன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எஸ்பெஷலி ஹெட்லைன்ஸ் அண்ட்
ப்ராட்காஸ்ட் நியூஸில் ஹெட்லைன்ஸ்லேயும் ப்ராட்காஸ்ட் நியூஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வாசிக்கும் போது ஏதோ நமக்கு இப்போ நடந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதெல்லாம் ஹெட்லைன்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட் நியூஸை வந்து அதில் தான் எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ். இந்த இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வந்து ஒரு லாங்குவேஜ் யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். எந்த விதத்துலேயுமே யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜ். நம்மளோட மீடியாவில் வந்து நம்ம வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜை தான் இது பண்ணணும். தேவையில்லாத ஃபவுல் வேர்ட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவாய்ட் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் பயாசஸ் இன் லாங்குவேஜ். நம்ம லாங்குவேஜில் வந்து ஒரு ஸ்டீரியோடைப்போ இல்லை ஒரு பயாஸோ வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. ஒரு ஜெண்டர் வந்து நம்ம நியூட்ரலிட்டியாக பார்க்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேர்மேன் அப்படின்னா ஏன் அந்த போஸ்டிங்க்கு வந்து விமென்லாம் வந்து செட் ஆக மாட்டாங்களா? அப்போது எதுக்கு சேர்மேன்னு சொல்லணும்? சேர் விமென்னு சொல்லக்கூடாதா? சேர் விமன் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சேர் விமன் ஒரு வார்த்தையே கிடையாது. ஸோ சேர்மேனுங்கிறது தப்பு. பட் நம்ம வந்து சேர் பர்சன் வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி மைனூட்டான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மீடியாவில் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு சேர்மன் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு விமன் நிற்கிறாங்க, ஒரு விமன் வின் பண்ணிட்டாங்க, அந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்போது அவங்கள வந்து நம்ம சேர்மேன் ஏன் சொல்லணும்? அவங்க வந்து மென்னா? நோ. ஸோ அப்போ நம்ம சேர் விமன்னு அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ சேர் பர்சன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ளூசிவ் லாங்குவேஜை வந்து நம்ம மீடியாவில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மீடியாலையுமே வந்து தனித்தனியாக அதுக்கு ஏத்தாப்பில் வந்து நம்ம ரைட்டிங் ஸ்டைலையும் லாங்குவேஜையும் யூஸ் பண்ணணும். மீடியானா என்னென்ன மீடியாலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் மீடியா இருக்குது. பிரிண்ட் மீடியானா என்ன? பிரிண்ட் மீடியானா நம்ம வந்து இந்த கையால் எழுதுகிறோம் இல்லையா, அது எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து பிரிண்ட் மீடியா தான். இப்போது நியூஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் மீடியாக்கள் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போட்காஸ்ட் மீடியா அப்படின்னா ப்ராட்காஸ்ட் மீடியா அப்படிங்கிறப்போ வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் அப்படின்னா டிவி. இதெல்லாமே வந்து ப்ராட்காஸ்ட் மீடியாவில் வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மீடியா வந்து இப்போது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரு தெரிஞ்ச ஒரு மீடியா தான் டிஜிட்டல் மீடியாங்கிறது. அப்புறம் வந்து சோஷியல் மீடியா, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட் எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா கீழே தான் வரும். இத்தனை மீடியா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு மீடியாலையும் வந்து எப்படி நம்ம லாங்குவேஜையும் ஸ்டைலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரிண்ட் மீடியாவில் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட ஹெட்லைன். நான் சொன்னேன்ல பிரிண்ட் மீடியானா எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஏஜென்சிஸ். ஹெட்லைன் முக்கியம், சப் ஹெட்லைன் முக்கியம், அண்ட் பாடி அண்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பான முறையில் தேவை. ஏன்னா ஒரு ஹெட்லைன் ஒரு நியூஸ் நம்ம கொடுக்குறோன்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட்லைன் இருக்கணும். அந்த ஹெட்லைன் மூலியமாக தான் ஆடியன்ஸ் வந்து அந்த நியூஸை வாசிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங் தேவை. சப்ஹெட்டிங் அப்புறம் பாடி அப்படின்னா அது உள்ள கண்டென்ட்டை தான் வந்து பாடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்க்ளூஷனோட முடித்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்டு கான்டெக்ஸ்ட். யூஸ் த ஸ்பேஸ் டு ப்ரொவைட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அனாலிசிஸ். ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அது எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனையும் அண்ட் நம்ம வந்து அனாலிசிஸையும் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் மீடியானா ரேடியோ அண்ட் டிவி. மேக்ஸிமம் இப்போ வந்து ரேடியோ கேட்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் ரேடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. ட்ராவலிங்லலாம் வந்து கேட்குறவங்க டிரைவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் வந்து கிச்சன் அண்ட் நிறைய இடத்துல வந்து ரேடியோஸ் கேட்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் டெலிவிஷன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து நம்மளோட கான்வர்சேஷனல் டோன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரைட் ஸ்கிரிப்ட் தட் சவுண்ட் நேச்சுரல் வென் ஸ்போக்கன். அப்போது நீங்கள் ரேடியோலலாம் அந்த ரேடியோ ஜாக்கிலாம் ஆர்ஜிலாம் பேசுகிறத கேட்டிங்க அப்படின்னா சரளமாக பேசுவாங்க. நார்மலாக நேச்சுரலான டோனில் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பீப்புள்ஸ்
அட்ராக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷனல் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கணும். அவங்க பேசும்போது வந்து ஒரு சவுண்ட் நேச்சுரல் சவுண்டுணும். அதே மாதிரி தான் டிவிலையும். இப்போ சீரியல்ஸ்லலாம் பார்த்தீங்க, ஆட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இப்போது எல்லா ஆட்ஸ்லேயுமே இப்போது நிறைய ஆட்ஸு மசாலாஸ் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த ஆயில் ஆட்ஸாக இருக்கட்டும், இந்த டேபிள் மேட்லலாம் பாருங்கள், மேல் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்டேஷனுக்கான இது தானே. அதே மாதிரி ஒரு நார்மலான லாங்குவேஜ் வந்து போதும். நேச்சுரலான லாங்குவேஜ் வந்து பாட்காஸ்ட்டுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேரஃபேஸ். என்ஷோர் கிளாரிட்டி அண்ட் ஸ்மூத் டெலிவரி பை யூஸிங் ஷார்ட் இம்பேக்ட்ஃபுல் சென்டென்ஸ். ஷார்ட்டாக தான் கொடுக்கணும், பட் அது வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இம்பேக்டாகவும் இருக்கணும். இப்போது ஒரு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆடை வந்து நம்மளால் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய பொறுமை வந்து இருக்காது. ஏன்னா நம்மளே பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு ஆடை வந்து ஒரு 4-5 நிமிஷம் ஒரே ஆடை இப்போ நிறைய ஆடு போட்டோங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஆட்ஸை கூட வெயிட் பண்ணி பார்த்துடலாம். பட் ஒரே ஆடை ஒரு 5 நிமிஷமோ 4 நிமிஷமோ போட்டாங்கன்னா முடியாது. அதே டைமிங்கில் ஒரு சாங்ஸை வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டாலும் உட்காந்து கேட்போமே தவிர ஆட்ஸை வந்து பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு ஷார்ட்டாக அதே டைமிங்கில் வந்து ஒரு கிளாரிட்டியாகவும் இருக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை வந்து முடிச்சிடணும். ப்ரெசன்ட் டென்ஸ் போட்காஸ்ட்லேயும் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் ரொம்பவே முக்கியம். எம்பெஸ்ட் டைம்லெஸ்னஸ் அண்ட் ரெலவென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம டைம்லெஸ்னஸையும் ரெலவென்ஸையும் வந்து நம்ம கொடுக்கணும். ரெலவெண்ட்டாக பேசிகிட்டே இருக்கும்போது அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம கொடுக்குறது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மீடியா. டிஜிட்டல் மீடியா அப்படின்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அதை தான் வந்து டிஜிட்டல் மீடியா. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்போ கொஞ்சம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியுது. ஸ்கேனபிள் ஃபார்மேட். டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஸ்கேனபிள் ஃபார்மேட் அப்படின்னா யூஸ் ஹெட்டிங், புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் பேராகிராஃப் டு ஃபெசிலிட்டேட் குயிக் ரீடிங். டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஸ்கேனபிள் ஃபார்மேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்கணும், நம்ம புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் இப்போது கூகுளெல்லாம் நம்ம வாசிப்போம்ல, ஏதாவது ஒரு போமுக்கோ ப்ரோஸுக்கோ வந்து நம்ம சம்மரி வாசிப்போம் இல்லையா? அது எல்லாமே வந்து டிஜிட்டல் மீடியா தான். அதில் வாசிக்கிறச்ச வந்து நமக்கு ஹெட்டிங் இருக்கும், நம்ம புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸ் போட்டு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஷார்ட் பேராகிராஃப் டு ஃபெசிலிட்டேட் குயிக் ரீடிங். குட்டி குட்டி பேராகிராஃபாக இருந்தால் நம்ம வந்து குயிக்காக ரீட் பண்ணி முடிக்கலாம்னு சொல்கிறாங்க. எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்கார்பரேட் கீவேர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி டு பூஸ்ட் சர்ச் இன்ஜின் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில கீவேர்ட்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சர்ச் ஆன உடனே நம்ம ஒரு கீவேர்டு போட்டோம் அப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் ஆகி வரும்ல. ஒரு கீவேர்டு தான் அடிச்சிருப்போம், கீழே வந்து நமக்கு நிறைய இந்த வார்த்தைகள்லாம் அடுத்தடுத்து வரும் இல்லையா? அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ட்ராக்டிவ் கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் டு ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், வீடியோ ஆர் இனோகிராஃப் ஃபார் மோர் என்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கண்டென்ட்டை நம்ம அடித்தோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அதில் ஆர்டிகல்ஸ், வீடியோ, இனோகிராஃப்ஸ் எல்லாம் எக்ஸட்ரா வரும். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து இன்ட்ராக்டிவாக இருந்தோன்னா தான் அதுக்குள்ளே போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் பிரிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ட்விட்டர் டிமாண்ட் கான்ஷியஸ் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சுருக்கி சொல்கிறதுன்னு அர்த்தம். பிரிவிட்டி அப்படின்னா சுருக்கி சொல்கிறதுன்னு அர்த்தம். பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ட்விட்டர் டிமாண்ட் கான்ஷியஸ் கம்யூனிகேஷன். ட்விட்டர்லலாம் வளவலன்னு பேராகிராஃப் மாதிரி எஸ்ஏ மாதிரிலாம் யாராவது டைப் பண்ணுவாங்களோ? நம்ம ஆனால் கண்டென்ட் வந்து புரியும். அவங்க ட்வீட் பண்ணாங்கன்னா கண்டென்ட் வந்து 2 லைனாக இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து எல்லா கண்டென்ட்டுமே அடங்கிடும். ஸோ வந்து பிரிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில். விஷுவல் இன்டெக்ரேஷன் அப்படின்னா பேரடெக்ஸ்ட் வித் கம்பெல்லிங் இமேஜஸ். விஷுவல் இன்டெக்ரேஷன் மூலியமான ஏதாவது ஒரு வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம், வீடியோஸ் ஆர் ஜிஎஃப்எஸ் டு என்ஹான்ஸ் என்கேஜ்மெண்ட். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம கூட வந்து என்கேஜிங்காகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது மூலியமாக யூஸ் ரெலவென்ட் ஹேஷ்டேக் ஃபார் ப்ராடர் சர்ச். ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யாராவது வந்து அந்த பர்டிகுலரான இப்போது நான் ஹேஷ்டேக்குன்னு போட்டு ஹேஷ்டேக் சிம்பிள் போட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியான்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோஷியல் மீடியான்னு யாரெல்லாம் ஹேஷ்டேக்கில் போட்டிருக்காங்களோ அந்த ப்ராடர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு காட்டும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைலை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் வந்து கொண்டு போகணும் அண்ட் எப்படி வந்து நம்ம எழுதணும், நம்ம எந்த டோனில் வந்து பேசணும், டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம்.
ஸோ அதில் மீடியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீடியாஸ் பார்த்தோம். என்னென்ன மீடியாலாம் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா, ப்ராட்காஸ்டிங் மீடியானா ரேடியோ அண்ட் டிவி, டெலிவிஷன் அண்ட் பிரிண்ட் மீடியா. இந்தந்த மீடியாலலாம் வந்து எப்படி எப்படி பேசணும், என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் கைட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அசோசியேட்டட் ப்ரெஸ் அப்படின்னா ஏபி. மேபி வந்து ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம், கொஞ்சம் ட்விஸ்டியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அசோசியேட்டட் ப்ரெஸ் ஏபின்னா அசோசியேட்டட் ப்ரெஸ் ஸ்டைல். widely used in journalism focusing on consistency in grammar, punctuation and usage. அசோசியேட்டட் ப்ரெஸ்ஸை வந்து எதில் மேக்ஸிமம் வைடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசமில் இந்த ஏபி ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமர், பங்க்சுவேஷன் அண்ட் யூசேஜை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த அசோசியேட்டிவ் ஏபி ப்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல், அதுலலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல் என்னென்னா ஏபி, சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல், பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ், இதெல்லாமே ஸ்டைல் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காமன் இன் புக் பப்ளிஷிங் அண்ட் அகாடமிக் ரைட்டிங். ஒரு புக் பப்ளிஷிங்கில் இருக்கட்டும், ஒரு அகாடமிக் ரைட்டிங்கில் வந்து என்ன மேனுவல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல். அதை தான் வந்து புக் பப்ளிஷிங்லேயும் அகாடமிக்லேயும் சிக்காகோ யூஸ் பண்ணுறாங்க. ஜேர்னலிசமில் வந்து ஏபி யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ். பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் அப்படின்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆஃபன் ஹாவ் அ யூனிக் டோன் அண்ட் ஃபார்மட்டிங் எக்ஸ்பெக்டேஷன். பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் மூலயமா சோஷியல் மீடியா. அப்போது ஏபி அப்படின்னா ஜேர்னலிசம், சிக்காகோ மேனுவல் ஸ்டைல் அப்படின்னா இப்போ புக்கு அண்ட் அகாடமிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகாடமிக் அப்படின்னா படிப்பு சம்மந்தமான புக்கு, ஸோ புக் பப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ், இதை வந்து சோஷியல் மீடியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.